ஒருங்கிணைப்பாளருமான ஐயா செந்தமிழ் வாணன் அவர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். எந்த செய்திகளை எல்லாம் சிந்திக்க வேண்டுமோ அவற்றையெல்லாம் சிந்தித்து மிக அருமையான நூலாக்கி இருக்கிற ஐயா சிங்காரவேல் அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை சொல்லுகிறேன். இருமொழியில் எழுதுகிற ஆற்றல் மிக்கவராக அவர் இருக்கிறார். நம்மை சுற்றி இருப்பவர்களை நாம் எப்பொழுதும் பாராட்டி ஊக்குவித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஐயா அவர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை சொல்லி மகிழ்கிறேன். எனக்கு முன்பாக வழிபாட்டு முறையிலே தமிழ் இருக்க வேண்டியதனுடைய தேவையை குறித்து பேசியிருக்கிற எனது அன்பிற்குரிய சிவ வடிவேலவன் அவர்களுக்கு அன்பான வணக்கம். சற்று முன்பாக மிக அருமையான களச் செய்திகளோடும் ஆய்வுகளோடும் கிட்டத்தட்ட அனைத்து திருக்குறளுமே தெரிந்து வைத்திருப்பார் போல தெரிகிறது. மிக இயல்பாக அனைத்து திருக்குறளையும் கையாண்ட வழக்கறிஞர் ஜான்சன் அவர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இங்கே அரங்கத்திலே எங்களது மின்வாரியத்தினுடைய முன்னோடிகள் ஐயா அருட்கண்ணனார் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது அன்பான வணக்கம். திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார்கள். மேடையில் ஐயா அவர்கள் குறிப்பிட்ட சத்தியவேல் முருகனார் கூட மின்வாரியத்தைச் சேர்ந்தவர் என்ற மகிழ்ச்சியை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். இங்கே இருக்கிற வேலு சுப்பராசன் அவர்கள், காரை மைந்தன் அவர்கள், வெற்றி செழியன் அவர்கள், வேழன் அவர்கள், மரத்தமிழன், ஓகம் தாமரை குமரன், இதை காணொலியாக பதிவு செய்கிற ஜெம் காணொலியினுடைய பிச்சம்மாள் கண்ணன் அவர்கள் எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். நண்பர்களே, தமிழ் ஆட்சி மொழியாக வருவதற்கு எதை இந்த தமிழ் சமூகம் காலம் காலமாக செய்து வந்திருக்கிறது என்பதை செவிமடுக்க வந்திருக்கிற உங்களுக்கும் காணொலியில் பார்க்க இருக்கிற நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். ஒரு மனிதனுடைய சிந்தனை மொழி தாய்மொழியாகத்தான் இருக்கும் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். மிக அண்மையில் 5 நூல்களை வெளியிட்ட ஐயா காரைமைந்தன் இருக்கிறார்கள். என்ன நாம பிற மொழிகளை படித்தாலும் தொடர்ந்து சிந்தித்தாலும் வேறு ஒரு மொழியில் நமது மூளையால் சிந்திக்கவே முடியாது. இப்பொழுது இந்த கருத்தரங்கம் நிறைவுற்ற பிறகு ஒரு தேநீர் குடித்து விட்டு நாம் வீட்டுக்கு சென்று உணவருந்து விட்டு ஓய்வெடுக்க வேண்டும் என்று நம் தாய்மொழியில் தான் சிந்திக்க முடியுமே தவிர, எவ்வளவு நாம் ஆங்கிலத்தில் படித்திருந்தாலும் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் த மீட்டிங் we have to take a cup of coffee, after that we have to take dinner, we have to take rest afterwards என்று ஆங்கிலத்தில் சிந்திக்க முடியாது. ஒவ்வொருவருடைய சிந்தனை மொழியும் தாய்மொழியாக இருக்கிற இடத்தில் அவரவருடைய தாய்மொழிதான் அந்தந்த இடத்திலே முறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை உலகத்தினுடைய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மிக குறிப்பாக ஹெரடர் என்கிற அறிஞன் ஒன்றை சொல்லுவான், எனக்கு மிக பிடித்த எடுத்துக்காட்டது. ஒரு இசை நிகழ்ச்சியிலே வாசிக்கப்படுகிற இசைக்கருவிகள் அனைத்திற்கும் அந்த இசை நிகழ்ச்சியிலே சம வாய்ப்பு தரப்படுவதை போல. அது ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துறது நம்ம முன்னாடி போனோம்னாக்கா அங்கே ஒலி அளவை சரி செய்யறதுக்கே 20 நிமிடம் ஆகும். அந்த மத்தள ஒலி வாங்கி கணினி இசை எல்லாத்துக்கும் சமமான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்பாங்க. எண்ணிக்கையில் எந்த அளவு இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, நரிக்குறவர்கள் என்று அடித்தட்டு மக்கள் பேசுகிற மொழியாக இருக்கிற வாக்கிரி போலியும் கூட இலக்கியம் வந்திருக்கிறது. அதுவும் கூட மொழி அடிப்படையிலே சமமாக கவனிக்கப்பட வேண்டும் என்று ஹெர்டர் என்கிற அறிஞன் சொல்லியிருப்பார். ஆனால் இந்திய விடுதலைக்கு பிறகு கிட்டத்தட்ட 636க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை வல்லபாய் பட்டேல் இரும்பு மனிதர் என்று வரலாற்றில் நாம் படித்துக் கொண்டிருக்கிற அவரை மிரட்டி உருவாக்கப்பட்ட இந்த தேசிய இனங்களின் மீதான தாக்குதலை வைத்துக் கொண்டு ஒரு மொழியின் மீதான இணைப்பை இவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள், திணிப்பை செய்து கொண்டே இருக்கிறார்கள். நமக்கு பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் வைரமுத்து ஒரு பொங்கல் திருநாளில் எழுதிய கவிதையை நான் அடிக்கடி மேற்கோளாக சொல்வேன். இந்த இந்தியாவின் தேசிய கொடி என்பது 3 வெவ்வேறு துணிகளை வைத்து தைக்கப்பட்டது என்ற ஞாபகம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கட்டும் என்று சொல்லுவார். இன்றைக்கு காஷ்மீரிலே 370 நாங்கள் நீக்கிவிட்டோம் என்று கொண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கு எதிர் வினைவுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இந்த மாற்றங்களை 3 தலைப்புகளாக ஐயா தந்திருக்கிறார்கள். மிக குறிப்பாக துறைதோறும் தமிழ் விடுதலை ஆகிட என்று போடாமல் ஆக்கிட என்று போட்டிருக்கிறார். அழகான இலக்கண குறிப்பு அது. தன்வினை, பிறவினை, இயங்குவினை என்று தமிழ் சொல்லும். ஆக்கிட என்றால் செயல்களை செய்ய வேண்டியவர்களாக நாமும் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஐயாவுடைய மதிப்பீட்டில் அது அருட்கண்ணனார் போன்றவர்களிடத்திலே அரசும் அரசியல் சமூக தலைவரும் மக்களும் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. நண்பர்களை, வரலாற்றின் அடிப்படையில் நீங்கள் சிந்தித்து பார்த்தால்
இதைவிட மிக சிக்கலான ஒரு மொழி சிக்கலை நாம் 11ஆம் நூற்றாண்டிலிருந்து 13ஆம் நூற்றாண்டு வரையில் எதிர்கொண்டிருக்கிறோம். அதுக்கெல்லாம் இலக்கிய வரலாற்றிலே மணிப்பிரவாள நடை என்று பெயர். எது பேசினாலும் சமஸ்கிருத சொற்களை கலந்துதான் பேச வேண்டும். ரொம்ப எளிய சொற்களிலே என்னிடத்தில் இந்திய ஆட்சி பணிக்கு தமிழ் படிக்கிற மாணவர்களிடத்தில் சொல்லுவேன், அருண்மொழி தேவன் என்கிற தமிழ் பெயர் ராஜராஜ சோழன் என்று 2 ஜானா வருகிறவாறு மாற்றி அமைக்கப்பட்டது என்ற ஒற்றை வரி அந்த காலகட்டத்தினுடைய மொழி கலப்பை நமக்கு சொல்லிவிடுகிறது. எந்த ஊடகமும் இல்லாத நிலையில், எந்த செய்தி பரப்புவதற்கும் இன்றைக்கு இருக்கிற முகநூலை போலவோ காணொளி வலைத்தளங்களைப் போலவோ எதுவும் இல்லாத நிலையிலேயே 11, 13ஆம் நூற்றாண்டுகளில் சமஸ்கிருதம் கலந்திருந்த நிலையிலிருந்து தமிழ் அறிஞர்கள் மீட்டெடுத்திருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் செயல்பட்டால் அதை விட மிக விரைவாக மீட்டெடுக்க முடியும் என்ற நம்பிக்கையை நாம் பெற வேண்டும். ஐயா அவர்களிடத்தில் நான் பேசிக் கொண்டிருந்தேன். இன்றைக்கு நாம் உண்மையிலேயே யாருக்கு மிகுந்த நன்றியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஈழத்திலே இருந்து நமது எல்லாளன் தலைவன் பிரபாகரன் அவர்களுடைய போராட்டத்திற்கு பிறகு உலகமெங்கும் பரவி கிடக்கிற இலங்கை தமிழ் அறிஞர்களுடைய அறிவுதான் இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவிலே நமக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நான் உங்களுக்கு இடையிலே நான் செல்பேசி அதிகம் பேசிக் கொண்டிருந்தேன், வெளியே சென்று கொண்டிருந்தேன் என்றால், ஒவ்வொரு திங்களும் 27ஆம் நாள் என்று ஒரு நூல் வெளியிட வேண்டும் என்று என்னுடைய தந்தையாருடைய பிறந்த நாளும் திருமண நாளும் 27ஆக அமைந்ததால் கடந்த ஓராண்டு காலமாக நான் இந்த 12 மாதங்களிலே மொத்தம் 15 நூல்களை எழுதியிருக்கிறேன். இதற்கு ஆங்கிலத்தில் நூல் எழுதுவதற்கு யார் பயன்பட்டிருக்கிறார்கள் என்றால், ChatGPT என்கிற செயற்கை அறிவு நுண்தளம் பயன்படுகிறது. இதற்கு பின்னால் தமிழ் அறிஞர்கள், தமிழ் இளைஞர்கள், மிக குறிப்பாக இலங்கை தமிழ் இளைஞர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எனது அன்பு கனிந்த வணக்கம். போராட்டங்களின் வழியாக மீட்டெடுப்பது என்பதை விட நம்மிலிருந்து செயல்படுத்துவது என்பது மிக முகாமையானது. என்னுடைய இயற்பெயர் தனசேகரன் என்பதுதான். ஐயா அவர்கள் அம்பத்தூரில் தாய் தமிழ் பள்ளியை தொடங்கியதை போல தியாகவர்கள் தொடங்கிய பிறகு மேட்டூரில் தான் நாங்கள் 2வது தாய் தமிழ் பள்ளியை தொடங்கினோம். அந்த பள்ளிக்கு பெயர் தமிழியல் கல்வித்தலம் என்று வைத்தோம். அதிலிருந்தான் எனது புனை பெயரை நான் தமிழியலன் என்று உருவாக்கி கொண்டேன். எனது பிள்ளைகளை நான் இந்த எல்கேஜி யூகேஜி என்று சொல்லுகிற இந்த வகுப்படி படிக்க வைக்கவில்லை. ஆனால் தாய் தமிழ் பள்ளிகளிலே அது அரும்பு மொட்டு மலர் என்று நடத்தப்படுகிறது, நான் அறிவேன். எனது பையனுடைய பெயர் பண்பரசன் என்பது, எனது மகளுடைய பெயர் தமிழ் முல்லை என்பது. இருவரையும் அரசு பள்ளியிலே தமிழ் வழியில் தான் படிக்க வைத்தேன். திருவண்ணாமலையில் போயிட்டு நகராட்சி பள்ளியிலே உதவி செயற்பொறியாளராக இருந்தபோது நான் சேர்ப்பதற்காக போன போது அந்த தலைமை ஆசிரியருக்கு ஒரு ஐயம் வந்து விட்டது. அவர் செல்பேசி எடுத்துகிட்டு வெளியில் வந்து என்னிடத்திலே பணியாற்றுகிற முகவர் திரு மனோகரன் அவற்றை கேட்டாங்க, ஐயா அவருக்கு மனநிலை சரியாக இருக்கிறதா என்று கேட்கிற அளவுக்கு போயிட்டார். அவங்க வீட்டுக்கார மாட்டேங்க, அவங்க உட்காந்துருக்காங்க, அமைதியாகவே உட்காந்துருக்கிறாங்க. இல்லை அவரை அங்கே நான் அப்புறம் பின்னாடி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக வந்தேன். நண்பர், நமது வீட்டு பிள்ளைகளுக்கு தமிழிலே பெயர் வைப்பதற்கு நாம் எந்த தயக்கமும் காட்டக்கூடாது. நமக்கு வேறு மொழியிலே நமது அப்பாவுடைய சிந்தனைகள் பெயரிலே என்னை போல பதிவாகி இருந்தால் அவற்றை தூய தமிழாக மாற்றிக்கொள்வதற்கு நாம் எந்த விதத்திலும் தயங்கவே கூடாது. அன்பரசன் வந்திருக்கிறார், அவருடைய பெயர் இயல்பாகவே தமிழாகவே இருக்கிறது. அப்பொழுது நான் என்ன செய்வது என்கிற செய்திகளிலிருந்து வருகிற போது அறிஞர் நிலையில் இருக்கிறவர்கள் தான் இந்த அரசுக்கும் மக்களுக்குமான இணைப்பு பாலமாக இருக்கிறார்கள். இது சங்க காலத்தில் 80 குழு 50,000 என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. வெறும் 8 அமைச்சர்களை வைத்துக்கொண்டு, வெறும் 5 அமைச்சர்களை வைத்துக்கொண்டு சங்ககால மன்னர்கள் மிக பெரும் ஆட்சியை நடத்தி இருந்திருக்கிறார்கள். அங்கே கொட்டி இருக்கிற கிடைக்கிற செய்திகள் எல்லாம் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். ஐயா ரொம்ப அழகான ஒரு சங்க இலக்கிய பாடலை இதில் பயன்படுத்தி இருக்கிறார். நரிவெருவு தலையார் சொல்லுகிற ஒரு பாடல், நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் என்று சொல்லுகிறார். என்னால் நல்லது செய்ய முடியவில்லை என்று சொன்னால் தீமை செய்யாமலாவது இருக்க வேண்டும் என்று நரிவெருவு தலையார் சொல்லுகிறார். இன்றைக்கு தான் ஆட்சியாளர்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் போல தெரிகிறது. இத்தனை ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற தாய் தமிழ் பள்ளிகளுடைய கோரிக்கைகளுக்கு அவர்கள் செவிமடுத்திருக்கிறார்கள். எனவே தீமை செய்யாமல் நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள் போல தெரிகிறது. அப்போது இந்த அறிஞர்களாக இருக்கிற இந்த காலகட்டம் எதை செய்திருந்திருக்கிறது என்பதற்கு வரலாற்றிலே ஒரு மொழியை காப்பாற்றிய ஒரு இனத்தை பற்றிய குறிப்பு உங்களுக்கு இருக்கிறது. அது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த இனத்தினுடைய செய்திகள் வரலாற்றில் எதிர்மறையானவை, ஆனால் மொழி வரலாற்றில் முதன்மையானவை. யூதர்கள் தங்களது நாடற்று போகிற போது அங்கே 50 பேரும் 100 பேருமாக 50 குடும்பங்களாக 100 குடும்பங்களாக
உலக உருண்டையின் பல பகுதிகளிலே அவர்கள் பிரிந்து போய் நிற்கிற போது தங்களது தாய்மொழியை அவர்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் விட்டுவிடவில்லை. அந்த மொழியை அவர்கள் காப்பாற்றி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு உலகம் மிக அண்மையில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற போர் நெறிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட இஸ்ரேல் பாலஸ்தீனுடைய போர் கூட அதை அடிப்படையாக வைத்ததுதான். ஆனால் இந்த யூதர்களிடத்திலிருந்து ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நோபல் பரிசு பெற்றவர்களிலே கிட்டத்தட்ட 35 to 40 விழுக்காட்டுக்குரியவர்கள் யூதர்களாக இருக்கிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. ஏனென்றால் அவர்கள் தாய்மொழியை காப்பாற்றினார்கள், தொடர்ந்து தாய்மொழியில் சிந்தித்தார்கள். ஒரு 20 பேர் கூடுகிற இடங்களிலே ஒரு கவிஞன் கவிதை வாசிக்கிறான், கவிதை படிக்கிறான் என்று சொன்னால் அது உலகத்தின் சிறந்த கவிதை என்று மீதி 49 பேரும் பாராட்டி விட்டு போனார்கள். ஒரு அறிவியல் முன்னடைவை, முன்னெடுப்பை, ஒரு புதிய சிந்தனையை ஒரு அறிஞர் வைக்கிறான் என்று சொன்னால் அது மிகச்சிறந்தது என்று பாராட்டினார்கள். இந்த பாராட்டும் ஊக்குவிப்பும் இருக்கிற இடங்கள் எப்பொழுதும் வளர்ச்சி அடைகின்றன. நமது அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கும் நாம் அதை தர வேண்டிய கடப்பாட்டை யூத இனத்தின் பாடத்தில் இருந்து நாம் படிக்க வேண்டும். அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு என்பார் வள்ளுவ பெருந்தகை. பொறாமை உடையவன் எப்படி வளரமாட்டான் என்று சொன்னால் ஒழுக்கமில்லாதவன் எவ்வளவு வளரமாட்டானோ அப்படி வளரமாட்டான் என்று இருவரும் அறச்செய்திகளை 7 சீர்களுக்குள்ளே கோர்த்து தந்திருப்பார் திருவள்ளுவர். எனவே நாம் செய்ய வேண்டிய ஒரு பணி இருக்கிறது. என் பக்கத்து வீட்டிலே இருக்கிற ஒரு பிள்ளை தமிழ் வழியிலே படிக்கிறது, தமிழ் பாடல்களை நன்றாக பாடுகிறான், தமிழ் நாடகங்களை நடிக்கிறான், தமிழ் இசையை கற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால் பாராட்டுகிற பணியை முதலில் நாம் செய்ய வேண்டும். அடுத்ததாக இந்த அறிஞர் குழாமாக நாம் இருக்கிறவர்கள் மிக அண்மையிலே வழக்கறிஞர்கள் ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். ஒரு காசி ஆனந்தனுடைய அழகான கவிதை ஒன்று முடிந்திருக்கும். தன்னை மிதிக்கிற யானையை கூட எறும்பு கடித்து விட்டே சாகும் என்று எழுதியிருப்பார். தன்னை மிதிக்கிற யானையை கூட எறும்பு கடித்து. நான் இந்த சமூக சூழலில், இந்த மொழி சூழலில் என் மொழி நசுக்கப்படுகிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற வரிகள் ஐநா சபையினுடைய சுற்றுச்சுவர்களிலே தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது என்கிற உண்மையை நாம் தெரிந்து குழந்தைகளுக்கு அறிவிக்க வேண்டும். ஏன்னா பல்வேறு புறணச் செய்திகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு செய்தி வரும், நிறைவாக உண்மையான தமிழினர் இருந்தால் எல்லாருக்கும் பகிரணும்னு மிரட்டுவாங்க. அப்படி சில செய்திகள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனால் இலங்கையிலோ சிங்கப்பூரிலோ மலேசியாவிலோ தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறது என்ற செய்தி வந்தால் அது உண்மைத்தன்மை வாய்ந்தது, அதை நாம் பகிர வேண்டும். அப்படி யாதும் ஊரே அவரும் கேளீர் என்கிற செய்தி ஐநா சபையின் கதவுகளில் எழுதப்பட்டிருக்கிறது தமிழிலும் ஆங்கிலத்திலும் என்ற செய்தியை நமது பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். நமது பிள்ளைகள் அப்பொழுது இங்கே மக்கள் மொழியிலிருந்து பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசு நமக்கு பெரும் ஒத்துழைப்பாக இல்லை. இடையிலே இருக்கிற இந்த அறிஞர் குழு காலம் காலமாக செயல்பட்டு வந்திருக்கிறது. அவற்றைத்தான் நாம் மறைமலை அடிகளாக, தேவநேய பாவாணராக, இன்றைக்கு அண்மையிலே வாழ்ந்துவிட்டு போன இளங்குமரனார் வரையிலே நாம் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து நாம் இயங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நமது அரங்குகளிலே தமிழிலே பேசுகிற குழந்தைகளை, தமிழிலே சிந்தித்து கட்டுரை எழுதுகிற குழந்தைகளை, தமிழிலே இசையை வழங்குகிற குழந்தைகளை நாம் ஊக்குவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நமக்கான போர்க்கருவிகளாக அவர்களை மாற்றி உருவாக்கி தர வேண்டும். எப்படி பிரபாகரன் அவர்கள் ஒன்றை கட்டமைக்கிற போது தன்னை சுற்றி ஒரு தளபதிகளையும் குழுக்களையும், ஐயா மிக அழகாக சொன்னாங்க பாருங்க, பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் இருந்தது என்று சொன்னால் அது கிளிநொச்சி என்ற பெருமைக்குரிய செய்தி இருக்கிறது பாருங்க. அது நமது பிள்ளைகளுக்கு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு இந்த செய்திகளை எல்லாம் சொல்லித்தர வேண்டும். ஏன் அறிவியல் கண்டுபிடிப்புகள் நமது மண்ணிலே இன்று வரை நிகழவில்லை? மிக அண்மை காலத்தில் இப்பொழுது ஒன்றை நாம் கவனிக்கிறோம். ஒரு காலத்திலே பெண் கல்வி மிக உயர்ந்த இடத்தில் இருந்த சங்க காலத்தில் இருந்து பார்ப்பனிய சிந்தனைகளால் வீழ்த்தப்பட்டு மீண்டும் எழுச்சி அடைந்திருக்கிறோம். பெண் கல்வியை தந்தவர்கள் இப்பொழுது ஐரோப்பியர்கள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஐரோப்பியர்கள் நாம் நன்றி சொல்ல வேண்டி இருக்கலாம். ஆனால் சங்க காலத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண் பார்ப்பவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் சொல்ல வேண்டும். சங்க காலத்தில் சிமெண்ட் போன்ற பொருட்களோ, பற்று வைப்பு இயந்திரங்களோ, கிரேன் போன்ற பழுத்தூக்கம் இயந்திரங்களோ இல்லாத போது நமது பெருமைக்குரிய சங்ககால சோழ மன்னன் கரிகாலன் கல்லணையை கட்டியிருக்கிறான் என்கிற செய்தியை நமது பிள்ளைகளுக்கு சென்று சேர்க்க வேண்டும். அதே காலகட்டத்தில் மங்கோலியருடைய படையெடுப்பை தடுத்து நிறுத்துவதற்காக சீனாவிலே சீன பெருஞ்சுவர் கட்டப்பட்ட நகைப்புக்குரிய செய்தியையும், பிணங்களை பாதுகாப்பதற்காக எகிப்திலே பிரமிடுகளை கட்டப்பட்ட செய்திகளையும் தொடர்பு படுத்தி
நம் தமிழ் மன்னன் மழை காலத்திலே தண்ணீரை சேகரித்து வைத்து கோடை காலத்திலே உயிர்களுக்கு வழங்கி அதன் மூலமாக மனிதர்களை காக்கிற உயிர்நேய செய்தியை செய்திருக்கிறான் என்ற செய்தியை நமது பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டும். நாம் அறிவிலே மிகச்சிறந்தவர்களாக இருந்திருக்கிறோம். நாம் அணிந்திருந்ததை போல ஆடைகளையோ, நாம் கட்டியிருந்ததை போல கட்டிடங்களையோ, நமது ஓவியங்களையோ, அல்லது இன்னும் வியப்பான செய்தி, அண்மைக்கிலே தமிழக முதல்வர் அறிவித்ததை போல இரும்பின் பயன்பாடு இந்த உலகத்திலே எங்கே முதலில் தொடங்கி இருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டில் என்று கார்பன் டேட்டிங் என்கிற அறிவியல் முறையிலே மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது எனக்கு அருகிலே இருக்கிற பிள்ளைக்கு நான் இதை விட்டுவிடக்கூடாது. தாய் தமிழ் பள்ளியினுடைய வெற்றி என்பது இன்றைக்கு இருக்கிற பள்ளிகளில் வேலை செய்கிற ஆசிரியர்களுக்கு நாம் ஊதியம் பெற்றுத்தருவது என்பதை விட அதன் அடுத்த கட்ட வளர்ச்சியாக இன்னும் பல்வேறு பள்ளிகளை நாம் எடுத்து செல்ல வேண்டும். இப்பொழுதும் நான் ஒன்றை சொல்லி எனது உரையினுடைய கலந்துரையாடல் பகுதிக்கு திறந்துவிட முடியுமா என்று பார்க்கிறேன். எதுவென்றால், நாம் எந்த சிந்தனைகளை தருகிறோமோ அவற்றை இந்த அரசாங்கத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்கான வழிமுறைகளை போராட்டங்களின் வழியாகவும் வேண்டுகோள்கள் வழியாகவும் மீண்டும் மீண்டும் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுவும் இன்றைக்கு சமூக ஊடகத்திலே சாலமன் பாப்பையா என்கிற தமிழறிஞர் இடையிலே தனக்கு பத்மஸ்ரீ விருது கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்தி படிக்காமல் போய்விட்டது முட்டாள்தனம் என்று உளறினார். ஆனால் அவருக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மன்னிக்க வேண்டும் இயலிசை நாடக மன்றத்தினுடைய தலைவர் பொறுப்பு வழங்கப்பட இருந்தபோது நாம் எல்லோரும் மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தோம். அதனால் அந்த பொறுப்பில் இருந்து அவர் நியமிக்கப்படாமல் வாகி சந்திரசேகர் என்ற நடிகர் நியமிக்கப்பட்டார். நாம் எதிர்ப்பு குரல்களை எல்லோரும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நாம் இந்த எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இடைக்காலத்திலே நிகழ்ந்து போன பிழை என்னவென்றால், ஆங்கிலத்தை முன்னிறுத்தினால் அறிவு வளர்ச்சியும் உலக வேலைவாய்ப்பும் கிடைக்கும் என்கிற பிம்பம் கட்டமைக்கப்பட்டதும் அதன் வழியாக சில பொருளாதார வளர்ச்சிகள் நமது கண்ணுக்கு முன்னால் காட்டப்பட்டதுமாக அடிமை வேலைக்கு நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்ட இந்த மண்ணில், கல்லணை கட்டப்பட்ட இந்த மண்ணில் வெளிநாடுகளுக்கு முத்துக்களையும் துணிகளையும் ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த இந்த மண்ணில் இன்றைக்கு நாம் கூலி வேலைக்கு வெளியிடத்தில் செல்லுகிறோமே தவிர தனித்தலைமை உடையவர்களாக உருவாகாமல் இருப்பதற்கு காரணம் தாய்மொழியில் அறிவியலை படிக்கிற வாய்ப்பை நாம் இழந்துவிட்டோம். எனவே நமது போராட்டங்கள் சட்டங்களாக இருக்கிற அந்த நிலையில் கல்வி நிலையங்களிலே ஆங்கிலம் ஒரு மொழியாக மட்டுமே இருக்க வேண்டும். அங்கே இருக்கிற அறிவியல், வரலாறு, கணிதம், பொது அறிவு போன்ற செய்திகள் தாய்மொழியிலேயே வழங்கப்பட வேண்டும் என்ற போராட்டத்தை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். ஆங்கிலம் ஒரு மொழி பாடமாக இருக்கலாம். இங்கிலீஷ் இஸ் எ லாங்குவேஜ், இட் இஸ் நாட் நாலேஜ் என்பதை புரிய வைக்க வேண்டும். இந்த ஆட்சியாளர்கள் நாம் எதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோமோ அவற்றுக்கெல்லாம் செவி கொடுக்க கட்டாயத்திலேயே இருந்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் பல செய்திகளை கூர்மையாக அவற்றையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மாநில சுயாட்சி என்று பேச வேண்டிய இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். நானே கூட அருட்கண்ணனார் அவர்களிடத்திலே கொஞ்சம் முன்பு பேசிக் கொண்டிருந்த மாதிரி பொறியியல் கல்லூரிகளிலே தமிழ் இலக்கிய பாடம் இணைக்கப்பட்டிருக்கிறது. பொறியியல் பாடம் அல்ல, பொறியியல் இலக்கிய பாடமாக இணைக்கப்பட்டிருக்கிறது. சட்டக்கல்லூரியில் அது இருக்கிறது. இந்த ஆண்டில் சட்டக்கல்லூரி இருக்கிறது நினைக்கிறேன். அடுத்த ஆண்டிலிருந்து மருத்துவக் கல்லூரியிலும் வர இருக்கிறது என்பதை சொல்லி, நண்பர்களே, தமிழ் இங்கே பயிற்று மொழியாக மாறுகிற போது, அது இங்கிருந்து சிந்தனையாளர்களை உருவாக்குகிற போது ஆட்சி மொழியாக பரிணமிக்கிற வாய்ப்பு இருக்கிறது. மிக அண்மையில் நீங்கள் இந்திய ஆட்சி பணி படித்து வெற்றியடைந்த மாணவர்களை குறித்து செய்தித்தாளிலே படித்திருப்பீர்கள். அதில் காமராஜ் என்கிற தம்பி தமிழிலேயே அனைத்து தேர்வுகளையும் எழுதி வெற்றியடைந்திருக்கிறார். அவர் எனது பயிற்சி மையத்தில் என்னிடத்தில் தமிழ் விருப்ப பாடம் படிக்கிறார். மட்டுமல்லாமல் அவர் மாற்றுத்திறனாளி பிரிவை சேர்ந்தவரும் கூட. எனவே முடிவு செய்கிற இடங்களுக்கு நாம் வருவது என்பதற்கு இன்னும் நாம் விழிப்புணர்வை அதிகமாக பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற நிலையிலே போட்டி தேர்வுகள், அது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் என்று ஒரு தேர்வு இருக்கிறது. அதை குறித்து வட இந்தியாவிலே இருக்கிற அளவுக்கு விழிப்புணர்வு தமிழ்நாட்டிலோ தென்னிந்திய மாநிலங்களிலோ இல்லை என்று சொல்லலாம். நாம் அந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் என்று சொல்லுகிற மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்துகிற தேர்வை எழுதுகிற போது பல்வேறு பணியிடங்களை வட இந்தியாவிலும் பெறக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். போட்டித் தேர்வுகளை குறித்த விழிப்பு நம்ம இல்லாமல் இருக்கிறோம். தமிழிலேயே அனைத்து தேர்வுகளையும் எழுதி இந்திய ஆட்சி பணிக்கு வர முடியும். இன்றைக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இன்றைக்கு குரூப் 4 அறிவிப்பை விட்டிருக்கிறார்கள். 4ஆம் நிலை பொறுப்பு கிட்டத்தட்ட 4000 பணியிடங்கள் இருக்கின்றன. ஒரு மாற்றத்திற்கு நாம் வரவேற்பை தரலாம். சென்ற அதிமுக ஆட்சியில்
அதில் 100 மதிப்பெண்கள் ஆங்கில அல்லது தமிழ் எழுதலாம், ஆங்கில பாடம் எழுதலாம் அல்லது தமிழ் பாடம் எழுதலாம் என்று இருந்தது. ஆனால் இன்றைய ஆட்சியிலே அந்த 100 மதிப்பெண்கள் தமிழ் மொழி பாடமாக மட்டுமே எழுதப்பட வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறது. எனவே அரசு பள்ளியிலே தமிழ் வழியிலே படிக்கிற பிள்ளைகள் தாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற போது அதை செய்ய முடியும். சென்ற கருத்தரங்கத்திலே சகாயம் அவர்கள் பேசினார் என்று சொன்னார். அவர் இருக்கிற மாவட்டத்திலே நேர்மை இருந்திருக்கும், இறையன்பு இருக்கிற மாவட்டத்திலே தமிழ் இருந்திருக்கும். இதை ஆங்கிலத்திலே கிச்சன் கேபினெட் என்று சொல்வார்கள். எனவே அரசாட்சியை கைப்பற்றுவதற்கு முன்பான இயலாட்சியை நோக்கி நாம் பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி பயணிக்கிற போது நமது பிள்ளைகளை மொழி உணர்வோடு வளர்த்தெடுப்பதும், ஆங்கில வழியில் அந்த பிள்ளைகள் இந்த தலைமுறையில் படித்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளை, தமிழ் சார்ந்த போட்டிகளை பாவேந்தருடைய பிறந்த மாதமாகவும் வாழ்வு நிறைவு பெற்ற மாதமாகவும் இது இருக்கிறது. பாவேந்தரை முன்னெடுத்து செல்வதும் பாவேந்தருடைய பணிகளை குழந்தைகளுக்கு எடுத்துச் செல்வதுமாக இருக்கிற போது வருங்கால தலைமுறையில் உறுதியாக தமிழ் ஆட்சி மொழிக்கான செய்திகள் இடம்பெறும். அதற்கான வெற்றிக்கு நாம் துணை நிற்போம் என்று சொல்லி நிறைவாக என்னுடைய ஒரு கவிதையை சொல்லி நிறைவு செய்கிறேன். பிரபாகரனை குறித்து நான் எழுதியிருக்கிற ஒரு சிறிய கவிதையை படித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். புதிய புறநானூற்றை தீட்டியவன், மனமெங்கும் தமிழீழம், மதியெங்கும் தனி வீரம், மாண்பு வழி சென்ற மறவன், இனம் காக்கும் பொறுப்புதனை இமைகாப்பு பணியாக்கி இரும்புறுதி கொண்ட தலைவன், அனல் போன்ற தீரத்தால் அழிவு செய் சிங்களனை அடியோடு சாய்த்த மறவன், கனவல்ல நனவென்று கனித்தமிழ் ஆட்சியை கண்போல தந்த தலைவன், சினத்தையும் அறத்திலே சேர்த்த ஓர் நெறியிலே சீர்மையை பார்த்த மறவன், தனக்கென்ற குடும்பத்தின் தளம் கூட களம் என்று தனி வழியில் நின்ற தலைவன், வளமான வடகிழக்கை வளமாக்கி தரமாக்கி வாழ் உரிமை மீட்ட மறவன், உனக்கென்றும் மொழிக்கென்றும் ஒரு நாடு வடிவமைத்த உலகத்தின் ஒற்றை தலைவன் என்ற கவிதையை சொல்லி, நண்பர்களே, எந்த அளவுக்கு நாம் தனி வாழ்க்கையில் இயங்க முடியும் என்பதை பொதுமக்களிடத்தில் விழிப்புணர்வாக கொண்டு செல்வோம். இரண்டாவது, அறிஞர் நிலையிலிருந்து அரசாங்கத்தினுடைய இணைப்பு பாலமாக இருந்து நாம் முன்வைக்க வேண்டிய கோரிக்கைகளை, போராட்டங்களை எடுத்து சென்று அரசின் நிலையிலே வெற்றியடைந்து அடுத்து வருகிற தலைமுறை ஒற்றை மொழியிலே படித்து சிந்தித்து மீண்டும் சங்க காலத்தில் இருந்ததைப் போல படைப்பாற்றலோடும் அறிவாற்றலோடும் இருக்கிற சமூகத்தை மீட்டெடுப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.